பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தொடக்கத்தில் இருந்தே முன்னிலையில் உள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலில் உங்களோட கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏனென்றால் கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கணித்திருந்தார்கள். இருந்தாலும் தி ஸ்கேல் ஆஃப் விக்டரி 190 தொகுதிக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதிலும் இப்போ லேட்டஸ்ட் தகவல் படி தேஜஸ்வி யாதவ் பிந்துகிறார் அப்படின்னு. ராகுலோட சம்பந்தம் திரு மு கருணாநிதி அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. காங்கிரஸ் தொடர்பு கூடா நட்பு கேடாய் முடியும். தான் முன்பு தேர்தல் எடுத்ததில் பாதி கூட எடுக்க முடியாமல் தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பதற்கு காரணம் கொஞ்சம் கூட தேசப்பற்று இல்லாத இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களையும், எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அதை மதிப்பு குறைத்து பேசுகின்ற செயல் இனிமேல் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை பீகார் தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றன. இது தமிழகத்திலும் பிரதிபலிக்கும். ஏன்னா எஸ்ஐஆர் ஸ்டாலின் பேசி இருப்பது மிகப்பெரிய நாட்டுக்கு விரோதமான பேச்சு என்பதை தமிழக மக்களும் முடிவு செய்வார்கள். சார், பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த வெற்றி பிரதிபலிக்குமா சார்? நிச்சயமா. ஏன்னா ராகுல் காந்தி தான் எல்லாத்துக்கும் ஒரு கண்ணாடி. ராகுல் பேசுற தேச விரோத செயல், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸுக்கு எதிராக பேசுறது, அது எல்லாத்துலயும் போய் பீகார்லயே போய் கலந்துட்டாரு ஸ்டாலின் அவர்கள். ஆகவே இந்திய கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி நாட்டின் நலனுக்கு எதிரானது, விரோதமானது, மக்களால் தூக்கி எறியும். இல்ல, இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்திலும் அதே போல பிரதிபலிக்கும். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.